மல்லிகை மல்லிகை கோங்க வந்தார் 22 சொல்லக்கூடியவர்களை கொண்டு வந்து அடியேன் உன் பொற்பாதத்தில் கொட்டி நான் பாத சரண செய்கிறேன் அண்ணா. என் பாதத்தை படிந்ததா எப்படி அண்ணா தான் படித்தான். என்னுடைய திருவடி பாதத்தை படிந்ததால் உலகத்திலே சுகத்தோடு வாழ்ந்திருப்பாய் தம்பி. வாழ்ந்திருப்பாய் தம்பி என்றால் இந்த வையகத்தில் நான் கோடி காலம் வாழ்ந்திருப்பேன். உண்மைதான் அண்ணா. அண்ணா நிருபம் கண்டது அண்ணா நான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை தேடி நிருபம் தாங்கள் அனுப்பியதாக வந்தது. அப்படியா? எதற்காக நிருபம் வந்தது என்று கேட்கிறாயா? அதாவது உணவருந்தி இத்தனை தாம்பாளம் நெரிக்கும் பொழுது சொத்தப்பாக்கி இருந்து அண்ணன் சுருண்டு விழுந்ததாக உயிர் வருவதும் போவதுமாக நிருபம் வந்தது. என்னன்னா இது தம்பி, எதற்காக அந்த நிருபம் உனக்கு எதற்காக வந்தது தெரியுமா? எதற்கு? ஆனா இத்தனையும் தெரிஞ்சு அண்ணனுக்கு தெரிஞ்சு எல்லாமே செஞ்சுட்டு வர்றேன். ஆனா எனக்கு தெரியாம ஒரு வேலை செஞ்சுட்டு அண்ணா
புதிர் போட்டு பேசுறீங்களே, எனக்கு புரியும்படி சொல்லும் அண்ணா. தம்பி, அந்த அறிவதம் சென்று அந்த ஈசன் இடத்துல வரவா அங்க போனா அல்லவா 2011 நேத்திரம் படித்த ஒன்னானப்பட்ட சிவனிடத்திலே நான் வெள்ளிங்கிரிக்கு சென்று தவநிலை புரிந்தது உண்மைதான். போனா அல்லவா? உண்மைதான். போகும்பொழுது உனக்கு என்ன நடந்தது? எண்ணற்ற இடையூறுகள் நடந்தது. நீ கொடுத்த வருங்காலம் செல்காலம் என்று சொல்லக்கூடிய சூடாவளி புத்தகத்தை வைத்து நான் அத்தனையும் ஜெயம் பெற்றேன். வேற என்னன்னா, அந்த தபம் செய்யும் பொழுது உனக்கு என்ன நடந்தது? தவம் செய்யும் பொழுதுதான் கரையானை அனுப்பினார் யாரோ ஒருவர். அதை சமாளித்து நான் ஜெயம் பெற்றேன். அதன் பிறகு இடிமன்னன் வந்தான். சரி. சண்டாளன் 7 இடியும் சேர்ந்து பேரிடியாக என் சிரத்திலே அமர வைத்தான். சரி. அண்ணவனை இக்கல்லை பிடித்து அடக்கி அவன் மூச்சு திணறும்படி வைத்திருந்து பிறகு கண்கள் விழி மீது பிதுங்க கண்ணிலே மலை போல் கண்ணீர் சொட்ட என்னை விட்டுவிடும் ஐயா. நான் அன்புதான், அன்பு எய்தவன் நான் அல்ல. என்னை விட்டு விட்டால் உனக்கு நான் உபகாரம் செய்கிறேன் என்றான். அதன் பிரகாரம் விட்டேன். அவனிடையும் சத்தியத்தை பெற்றேன். அச்சுநாள் என்றால் ஒரு நூத்தங்காது சென்று நான் இறங்குகிறேன் என்று என்னிடம் சத்தியம் செய்தான். சரி. பிறகு என் தங்கையாகப்பட்ட மின்னலியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று என்னுடைய வாக்குறுதி கொடுத்தான். அதனால அந்த மின்னல் திருமணம் காந்திரம் திருமணம் செய்து உண்மைதான் அண்ணா. எத்தனை ஆண்டு காலமாகிறது? 9 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. 9 ஆண்டு காலம் ஆகிவிட்டது அல்லவா? உண்மைதான். இப்ப நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும் அண்ணா? அந்த மேகராஜன் என்ன செய்தார் தெரியுமா? என்னன்னா செய்தார்? எனக்கு நிறுவம் அனுப்பினார். எப்படி தெரியுமா? எப்படி? தம்பி மகளை மின்னல் வழியாவே காந்திரம் திருமணம் செய்து 9 ஆண்டு காலமாகிவிட்டது. என் மகளை சந்திக்க வரவில்லை. வந்தால் ஆச்சு. தம்பி எங்க இருந்தாலும் அனுப்பினால் ஆச்சு. இல்லை என்றால் உங்களுடைய தர்மமா, நீதியா, நேர்மையா? நீதி உண்டா, நேர்மை உண்டா? அப்படி என்று உன்னுடைய ஆட்சியை நிலைகுலந்து பேசியுள்ளாரா? இழிவாக பேசிய காரணத்தினால். சரி. இல்லை என்றால் ஊழக நான் படையெடுத்து வருவேன் அப்படி என்று எனக்கு நிறுவம் வந்தது. அண்ணா, தான் ஆடாவிட்டால் தன் சரீரம் ஆடும் என்பார். அண்ணா, அரியா பருவத்திலே ஆரண்யமான சிறுகி வனத்திலே இறந்தார் தன் தந்தை. உண்மைதான். பின்பு தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் இருந்து தங்களை வளர்த்தி வந்த நீங்கள் உண்மைதான். உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை என்றுமே கிடையாது. அதனால என்னிடத்தில் மறைத்த காரணத்தினால் எனக்கு நிறுவம் வந்த காரணத்தினால் தான் நான் உனக்கு நிறுவம் அனுப்பினேன். அப்படியா? உண்மைதான். சரி அண்ணா. அதனால சீக்கிரமாக மேகலோகம் சென்று அந்த மின்னல்களை சந்தித்து நம்ம அரண்மனைக்கு கூட்டி வா. அப்படியே ஆகட்டும் அண்ணா. சீக்கிரமாக என்னுடைய கட்டளையை சிரசு மேல் ஏற்று நான் உடனடியாக நான் மேகலோகம் சென்று வருகிறேன். ஆகட்டும் அர்ஜுனா.